தோல் கொடுத்தோளா இது அலைபேசி டெக் டாக். நான் உங்கள் ராம். இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு டிவிக்கு வந்து கூகுள் ஒரு அப்டேட் எடுத்து வந்திருக்காங்க. ஆகஸ்ட் 2020 ஒரு அப்டேட் எடுத்து வந்திருக்காங்க. அந்த அப்டேட்டில் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா கண்டென்ட் சஜஷன் அப்படிங்கிற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்காங்க. அந்த கண்டென்ட் சஜஷன் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, கலர் ஓஎஸில் அப்புறம் எம்ஐயூஎல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வரும் இல்லையா, அதை தான் இவங்க வந்து வேறு நேமில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இந்த ஆட்ஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ண முடியுமா, இந்த ஆட்ஸ் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் 3 ஆப்ஷன் வரும், ஆல் எனபிள் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கூகுள் ஆண்ட்ராய்டு டிவிக்கு கொடுத்துருக்கிற அப்டேட்டில் கண்டென்ட் சஜஷன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டிக் ஹைலைட்ஸ் அப்படிங்கிற வேறு நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் கொண்டு வர்றாங்க. இதுக்கு பேர் வந்து ஆட்ஸ் இல்லை, நாங்கள் ஸ்பான்சர்டு கண்டென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனிவே எந்த கண்டென்ட்டை கொண்டு வந்து காட்டினாலும் அது டிஸ்டர்பன்ஸ் தானே, நம்மளுக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னு டிசைட் பண்ணுறது நம்மளோட உரிமை. அதை வந்து இன்னொருத்தங்க எப்படி டிசைட் பண்ணுறது? இப்போ ஹோம் ஸ்க்ரீன் ஆட்ஸ்னா என்ன, அதில் என்னெல்லாம் வரும் அப்படிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவி நம்ம ஆன் பண்ணது பூட்டாக ஹோம் ஸ்க்ரீன் வந்து நிற்கும். ஹோம் ஸ்க்ரீன் வந்ததும் அதில் வந்து 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில், அதில் 2 ஆப்ஷன் வந்து ஸ்க்ரீனோட டாப்பில் வந்து டிஸ்பிளே ஆகும். அது என்னென்னா கூகுள் ப்ளே ஸ்டாஃப் பேக், அப்படி இல்லைன்னா கண்டென்ட் தட் இஸ் ஸ்பான்சர்டு அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் வந்து நிற்கும். அதில் வந்து ஆட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோ ஆடியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அனிமேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிற மாதிரி பண்ணிருக்காங்க. பட் இது மேக்ஸிமம் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. இப்படி வந்த ஆட்ஸில் சில வந்து உங்களோட பார்வைக்கு லவ் இந்த டைம் ஆஃப் கொரோனா அப்படின்னு சொல்லி HBO மேக்ஸ்லேயும், மோனா ஆன் வந்து டிஸ்னிலையும், டிஸ்னி ப்ளஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ் ஆன் பீகாக்லேயும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிக்கிள் ஆன் HBO மேக்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதில் நம்மளோட பர்மிஷன் இல்லாமலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோனா வேணுமா வேண்டாமா, இல்லை பீகாக் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் வர அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணுமா வேண்டாமா டிசைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இல்லை, அவங்க டிசைட் பண்ணி உங்களுக்கு வேணுமா வேணாமாங்க டிசைட் பண்ணாமல் அவங்களே டிசைட் பண்ணி ஒரு ஆடை போட்டுருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், நம்ம வேறு கண்டென்ட் பார்க்கலாம். ஸோ இப்படி கொண்டு வந்தால் இது எப்படி கரெக்டு? ஓகே, கண்டென்ட் சஜஷனாக கொடுத்துட்டீங்க, அதில் வந்து அட்லீஸ்ட் ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் கொடுத்துக்கலாம்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்டென்ட் பிடிச்சிருக்கும். அட்லீஸ்ட் எனக்கு தேவையானது கண்டென்ட் சஜஷனாக வந்தால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி ஃபில்டர் கொடுத்தா கூட பரவாயில்ல. அதுவும் கொடுக்கல. நீங்கள் கொடுக்குற கண்டென்ட் தான் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அதை திணிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? உங்களோட கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ணதுலேருந்து நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் ஏரியாவாக ரோல் அவுட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா ஏரியாலையும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த கண்டென்ட் சஜஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து 2 மெத்தட் இருக்குது. அதாவது 2 வகையான யூசர்ஸ் இருப்பாங்க. ஒரு சிலர் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கலாம், இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அப்டேட் வராமல் இருக்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணவங்களுக்கு பார்த்துடலாம். அவங்க டேரெக்டாக டிவியோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸில் ஆப்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஸ் ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆல் ஆப்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஷோ சிஸ்டம் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆண்ட்ராய்டு டிவி ஹோம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணோம்னா அன்இன்ஸ்டால் அப்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டா எக்ஸிஸ்டிங்காக என்ன வெர்ஷன் இருந்துச்சோ அதுக்காக ரீஸ்டோர் ஆகிக்கும். ஸோ வந்து உங்களுக்கு அந்த கண்டென்ட் சஜஷன் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகாது. 2வது வகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்க மாட்டாங்க, இன்னும் அப்டேட்டே வந்திருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து ப்ளே ஸ்டோரில் போய் என்ன பண்ணால் ஆட்டோமேட்டிக் அப்டேட்டுங்கிற ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணி வச்சா போதும். நம்ம பர்மிஷன் எல்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அப்டேட் ஆகாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இன்ட்ரப்ஷன் இல்லாமல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. என்ன பிடிச்சிருந்துச்சி பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பாய், டேக் கேர்.